நான் வந்து இந்த கேத்தாண்டப்பட்டின்னு ஒரு ஊர், இந்த ஆம்பூர் வாணியம்பாடிக்கு கிட்டக்க இருக்கிற ஒரு சின்ன ஊர், அங்கேருந்து இருக்கிற ரெசிபி தான் இந்த அவரமணி குழம்பு. இதை பத்தி நீ ஜாஸ்தி பேச மாட்டேன், ஏன்னா திஸ் இஸ் அவர் சைட். எஸ் எஸ் அப்பா சைடு இது. அப்பா சைட். Of course I also like it. I'm also having an urge to take it. ரொம்ப நாள் ஆச்சு அவரமணி இப்போ கிடைச்சதே quite a rare thing. ரைட். சோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அத வறுத்துக்கணும், பொடி எல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கணும். அதுக்குள்ள இதையும் பிரஷர் குக் பண்றதுனா பண்ணிக்கலாமா? அதுதான் அது டக்குன்னு ஆறிடலாம் அது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சைமல்டேனியஸ் இல்ல, முதல்ல பொடி பண்ணிடலாம். கொஞ்சமா எண்ணெய் விடு. ஒரு 2 டீஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய். போடு. ஒரு ரொம்ப வேண்டாம், because you're going to powder it. ஓகே. தனியா வந்து ஒரு இப்போ இந்த அளவுக்கு probably போடலாம், அது எல்லாத்தையுமே போடு நீ. சோ 1 2 ஒரு 3 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு தனியா போடு. அப்புறம் மிளகு ஒரு 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் போ. கட்ட 1 டீஸ்பூன். போடு. இன்னும் கூட கொஞ்சம் போடு. சந்தேகத்துக்கு. சோ ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ் ஆஃப் மிளகு. அப்புறம் மிளகா வத்தல் போடு. பட்டை மிளகா அது ஒரு 4 போடு. நான் ரொம்ப காரம் வேண்டாம். That's it. எவ்வளோ? போடு. சோ ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு போடலாமா? இந்த அளவுக்கு அது போடலாம். இப்போ இது வாசனை வருது பாரு. அண்ட் அந்த மிளகு வெடிக்கிற அந்த மாதிரி வர சமயத்துல அணைச்சிடணும். so that by the time it gets cool down அந்த ஷூட்லயே கொஞ்சம் இதுவாயிடும். சரி, இது கூல் டவுன் ஆகட்டும், நான் அதை அரைச்சிக்கிறேன். இதை வேக வச்சுடலாம். பட் அடியில மாத்திரம் துளியூண்டு ஒரு drop of oil விடு. நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். so just to get a coating. அதுக்கு தான் போடு. அது போடு. இதுல இப்போ புளி சொல்றியேமா, இது வந்து என்ன இது வந்து ஒரு இவ்வளவு நார்த்தங்காய் அளவுக்கு. நார்த்தங்காய் அளவுக்கு புளி வேணும் ஏன்னா இது கொஞ்சம் டாஞ்சியா தான் இருக்கும் இந்த குழம்பு. சோ அது வந்து ஒரு 150-200 ml of water. இவ்வளோ ஒரு half a teaspoon கூட போடலாம். 1 teaspoon போட்டு சாதாரணமா அந்த அவரமணியை தனியா வேக வச்சுப்பா. so since you have the option of pressure cooker I do நல்லா குறைச்சிரு, கொஞ்சம் சீக்கிரம் சூடாயிடும், பெரிய அடுப்பு. ஓகே. இது வந்து இந்த அவரமணியும் அதில் போட்டுடு. தட் இஸ் மொச்சை பருப்பு. இப்போ அது நம்மாத்துல அவரமணின்னு சொல்லி எனக்கு அதே வருது. பட் திஸ் இஸ் அவரை மொச்சை. நோ there is difference between அவரை and மொச்சை. they both are not same. என்ன டிஃபரன்ஸ்? அவரைக்காய் வந்து நல்லா நீட்டா இருக்கும், மொச்சக்காய் வந்து இப்படி இருக்கும். ஆமா, அது உரிக்கிறது ரொம்ப சிரமம். that's why they charge so much for this. Yes, because the labor cost is so much to peel the correct the கொஞ்சம் தண்ணி விடு. ஆட் பண்ணிக்கலாமா? போர் that's enough. now you put the so நல்லா அந்த அவரமணிக்கு கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி அது மூடுகிற அளவுக்கு. ஓகே. இப்போ வந்து நீ வெல்லம் இப்போ வேண்டாம், not necessary. இப்போ வெயிட்டை போட்டுட்டு அடுப்பு ரொம்ப தீ கொஞ்சம் குறைச்சிரும், ரொம்ப இது பண்ணி விட்டாங்க. அது அப்புறம் இது என்ன ஒரு 2-3 whistles? 3 whistles இருக்கு. பூண்டு பெருங்காயமும் போட்டு போகிறேன். ஓகே. கொஞ்சம் அந்த பவுடர் இருக்குல்ல, அது கொஞ்சம் போட்டு நான் இதை அரைச்சிடுறேன். இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ கன்சிஸ்டன்சி சரியா இருக்கா? ரொம்ப ஃபைன் இல்ல, ரொம்பவும் ஃபைன் இல்ல, ரொம்பவும் கோர்ஸ் இல்ல. ரைட். அண்ட் கரெக்ட். நல்ல அந்த தனியாவோட வாசனை. தனியா அண்ட் எல்லாமே போட்டுருக்கேன். மிளகு அது தட்ஸ் a specialty of this. அது அந்த ரீஜன் கேத்தாண்டப்பட்டி எங்க ஊர். ஆமா. நீ மாயவரத்தை பத்தி சொன்ன மாதிரி நான் சொல்லக்கூடாதா? நான் இத்தனை நாள் எவ்வளவு சொன்னேன் மாயவரத்தை பத்தி. அப்போ அதுக்கு தான் நான் வந்து ஏட்டிக்கு போட்டியா நான் கேத்தாண்டப்பட்டியை பத்தி சொல்ல வந்திருக்கேன். வாசனை நிஜமாவே இந்த புளி அண்ட் இந்த அவரமணியோட வாசனை
நல்லா குக் ஆயிருக்குமா? அவரமணிக்கு நல்ல இட்ஸ் காட் இட்ஸ் ஓன். இதானா எவ்வளவு கஷ்டப்பட்டு சேகரிச்சு வச்சிருக்கு. ஏன்னா இப்போ சட்னி கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் அது 2-3 கடைச்ச அன்னைக்கு வாங்கி வச்சதுனால தான் கொஞ்சம் கூட ஸ்ப்ரவுட் ஆயிருக்கு பாரு. ரைட் ரைட். See that's the reason. இப்போ வந்து நீ என்ன பண்ணேன்னா அந்த வேக வச்ச பருப்பு போடு. வேக வச்ச பருப்பு வந்து ஒரு இப்போ வந்து இது மேபி வேக வச்ச பருப்பு வந்து நல்ல இந்த மாதிரி கட்டியா வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு தான். ஸோ நீங்கள் இட்ஸ் ரியலி யுவர் கால், பட் ரஃப்லி அபவுட் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது போடும். ஏன்னா ரொம்ப பருப்பு போட்டால் அது சாம்பார் மாதிரி வந்துடும். ரைட். இது வந்து திஸ் இஸ் பிட்வீன் அ சாம்பார் அண்ட் ஒரு வத்த குழம்பு மாதிரி வச்சுக்கோங்களேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், பட் ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு பாடி கொடுக்கறதுக்கு தான் வந்து அந்த பருப்பு. ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தால் உனக்கு அந்த அவரமணி இப்படி எடுக்க வராது. இப்போ நீ அவரமணி எடுத்து போடணும்னா போடலாம். ரைட். சொதன்னு திக்காக இருந்துன்னு வச்சுக்கோ, முடியாது. தட் வுடன்ட் கம். அது கொஞ்சம் இப்போ அந்த வெல்லத்தையும் போடுது. ஸோ இந்த வெல்லம் இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ஸ் இந்த டிஷ்ஷில். ஏன்னா இது வந்து திஸ் இஸ் வெரி வெரி யூனிக் டு எங்களோட ஊர். இப்போ இந்த கேத்தாண்டப்பட்டின்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஊர் வந்து ஆம்பூர் வாணியம்பாடி போகிற வழியில் இருக்கும்போது 2 பக்கமும் வந்து சுகர் கேன் கல்டிவேஷன் நிறைய இருக்கும். இன்ஃபேக்ட் சுகர் மில்லே கூட இருக்குது அங்கே. கேத்தாண்டப்பட்டி சுகர் மில் அப்படின்னு போட்டிருக்கோம், ஹைவேலேருந்து தெரியும். அங்கே லோக்கல் கன்சம்ஷன், ஏன்னா இப்போது தோட்டம் இருக்குது, விற்றது போக நமக்கு வெல்லம் நிறைய இருக்குன்னா என்ன பண்ணுவோம், வில் யூஸ் இட் இன் ஆர் குசின். நம்ம டே டு டே குக்கிங்கில் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த அவரமணி குழம்புல வந்து யூஸ் பண்ணுறது உண்டு. அப்புறம் பாவக்காய் வெல்லம் போட்ட காய், சேப்பங்கிழங்கு வெல்லம் போட்ட காய்ன்றதெல்லாம் ஒன்று இருக்குது. இன்னும் சப்சிக்வெண்ட்லி வில் கிவ் யூ தோஸ் வீடியோஸ் as well. பட் இந்த மாதிரி ரெசிபீஸில் ஏன்னா இப்படி தான் குவிசீன்ன்றது ஒன்று உருவாச்சு. இது என்னோட ரீஜனில் இருக்கிறது மாத்திரம் சொல்ல, ஒரு கம்யூனிட்டிலையும் இருக்கிற குவிசீன். சில கம்யூனிட்டியில் வந்து இப்போ மிளகா பொடி அப்படின்னு எடுத்தோம்னா சில பேர் எள்ளு போடுவாங்க, சில பேர் வந்து they will add garlic, சில பேர் வந்து கொஞ்சம் தனியாக ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் என்னென்னா அந்தந்த ஊரோட விளைச்சல் ஜாஸ்தி. ஸோ அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி பண்ணது தான் அது. அதே மாதிரி சேம் திங் அபவுட் திஸ் குழம்பு. இதில் வெல்லமும் இருக்கும், புளியும் இருக்கும். இது போடு, பொடி ஆட் பண்ணிட்டோமா, மொத்தம் போட்டுடலாம். மொத்தம் போடும். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணி. இப்போ நிறைய அந்த கொத்தமல்லி ஃபுல்லாக போட்டுடணும். அதுதான் இதில் தாளிக்கிறது உண்டோ கடைசியில். வெறும் கடுகு கருவேப்பிலை கூட ஒன்றும் அவசியம் இல்லை. நல்லா 2-3 வெத்த மிளகா கிள்ளி, அவ்வளோதான். ஸோ இது மொத்தம் பண்ணும். இதுவே கூட போகாதும்பா, உங்கள் அப்பாவுக்கு இது போட்டால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஐ யூஸ் டு ரியலி புட் லாட். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக முதல்ல போய் வாங்கிட்டு வந்து தான் பண்ணுறது. வி டோன்ட் ஈவன் கீப் இட் இன் த ஃப்ரிட்ஜ். நீ காத்தாலே கூட சில சமயம் வாங்கிட்டு வருது. ரொம்ப எண்ணெய் வைக்காத, திட்டமாக வச்சா போடும். போடும். அகேன் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் வந்து இட் இஸ் அக்வைர்ட் டேஸ்ட். ஏன்னா இப்போ இனிஷியலி ஷி வாஸ் ஆல்சோ, அம்மாவும் சொல்லியிருந்தா இல்லையா, இது வந்து புளியும் இருக்குது வெல்லமும் இருக்கிறதுனால இது வந்து ஒரு அஷட்டு புளிப்பு, அஷட்டு தித்திப்பு அப்படின்னு சொல்லலாம். அது போய் புளியோதரைக்கு போய் எப்படி தொட்டுக்கிறது, அதுவும் புளியாச்சு. ஏன்னா யூஸ்வலாக வந்து இப்போ புளியோதரைக்கு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா காம்பினேஷன் அப்படின்னு ஒரு மோர் குழம்பு, இல்லை ஒரு அவியல், மோர் கூட்டு இந்த மாதிரி, இல்லை ஒன்றும் இல்லைன்னா ஒரு அப்பளம், பச்சடி will be ideal. பட் இந்த மாதிரி திஸ் இஸ் த காம்பினேஷன் இன் அவர் ஹவுஸ். அண்ட் இப்போ பொங்கல்னு நம்ம எடுத்துட்டோம்னா இட் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் ஆல் யுவர் ஹார்வெஸ்ட். என்னெல்லாம் விளைச்சல் இருக்கோ அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து அந்த பொங்கல் குழம்பாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி இந்த அவரமணி குழம்பாக இருக்கட்டும், எல்லாம் பவுண்டிஃபுல் ஹார்வெஸ்ட் அதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சின்ன டிஷ் தான், பட் அவ்வளோ ஒரு கதை இருக்குது இல்லையா? டெஃபினட்டாக. இதில் இப்போ எண்ணெய் சூட எடுத்து என்னம்மா போட்டோம், கடுகு, அது பொரிஞ்ச உடனே 2 வெத்த மிளகாய், அவ்வளோதான். ரொம்ப போடாது, போடும். நோ பெருங்காயம் போடணும். பெருங்காயம் தான் அதில் போட்டு அரைச்சாச்சு. கரெக்ட். ஓகே. அப்படி அரைக்கலன்னா கூட இப்போ கூட பொடி போட்டுடலாம், அதுவும் தப்பு இல்லை. அப்படியே கொட்டி கவுத்துரு. அவ்வளோதான். இப்போ பாரு, உப்பு வேணுமா, இது வெல்லம் வேணும்னா போடலாம். பிகாஸ் இது வெல்லம் கொஞ்சம் தீர்ந்த புளி, தீர்ந்த வெல்லம். அதே மாதிரி லாட் ஆஃப் திஸ் கொத்தமல்லி, அதுவும் இதில் நிறைய இருக்கணும். அப்போ தான் நல்லா குழம்பை பொறுத்த வரைக்கும் இல்லையா. இல்லை ஜஸ்ட் டேஸ்ட் திஸ். சுட போகுதுப்பா. வெல்லம் சரியா இருக்கா?
ஃபென்டாஸ்டிக். அண்ட் இந்த குழம்போட ஒரு பியூட்டி என்னன்னா புளியோதரை இல்லாட்டா அந்த பருப்பு தொகையிலோட சாப்பிடும்போது இதோட அந்த டேஸ்ட் ப்ரொஃபைல் வந்து எங்கேயோ கூட்டின்னு போயிடும். இன்னொன்று என்னென்னா புளியோதரை எப்படி இன்னைக்கு பண்ணி நம்ம நாளைக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி இந்த குழம்பு இன்னைக்கு பண்ணிவிட்டு நாளைக்கு அது ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். கரெக்ட். am I right? எக்ஸாக்ட். இந்த மாதிரி இந்த டேஸ்ட் இன் ஃபுட்டெல்லாம் வந்தது வந்து ஒன்லி தேங்க்ஸ் டு ஹர். பிகாஸ் நிறைய பேர் வீட்டில் வந்து ஏதோ சாப்பாடு ஏதோ பண்ணி வச்சுட்டு they'll just go out ஹாட் பேக்கில் இருக்கும். பட் ஒரு மீலும் அது பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், ஷீல் என்ஷூர் தட் ஷி புட்ஸ் அவுட் ஹர் பெஸ்ட். அது அந்த இட்லி பண்ணால் இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட் இட்லி, அந்த குழம்பு பண்ணால் இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட். புளியோதரை இட் இஸ் அது வந்து வேறு லெவல் வாட் ஷி மேக்ஸ். we will be coming up with those. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் இஃப் யூ ஹேவ் அட் யுவர் ஹோம், உங்களோட பாட்டி மாமா யார் பண்ணாலும் ப்ளீஸ் ரைட் டு மீ. ஐட் லவ் டு மீட் தெம் and feature them on shows like this. So email their profile with recipes rakesh@rakeshraghunathan.com. Thank you. Good Rakesh.